மரட்டு பார்த்துப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம போகிற ரூட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாசனூருங்கிறது ஒரு அழகான ஒரு மலை கிராமம். சத்தியமங்கலத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஹாசனூர் ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம ஹாசனூர் போகிற வழியில் தான் இருக்கோம். ஸோ வாங்க, இந்த ரூட் எப்படி இருக்குது, இந்த ரூட்டில் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் வந்து பார்க்கலாம், எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். இது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப். நீங்கள் வர்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. ஃபேமிலியோடவும் நீங்கள் வரலாம். பைக்கர்ஸ் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படிங்கிறவங்களும் இந்த பிளேஸுக்கு தாராளமாக வரலாம். இருபத்தேழு ஹேர்பின் பெண்டு இருக்குது. 27 ஹேர்பின் பெண்டுமே வந்துட்டு ரொம்ப குறுகிய வளைவுள்ள ஹேர்பின் பெண்டு. இப்போ ஊட்டியில் வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல தான் வந்துட்டு குறுகிய, அதாவது ரொம்ப ஷார்ட் ஹேர்பின் பெண்டு இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா பெண்டுமே வந்துட்டு ரொம்ப குறுகலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வரணும். வந்து சான்ஸ் இருந்தது, நீங்கள் வந்து இந்த லொக்காலிட்டியில் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து இங்கே தாராளமாக வரலாம். இது போக வந்துட்டு இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் நைட் ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 27 ஹேர்பின் பெண்ட் தாண்டினதுக்கப்புறம் திம்பம் ரீச் ஆவீங்க. திம்பம்க்கு அப்புறம் வந்துட்டு ஹாசனூருங்கிற ஒரு ஸோ இப்போ வந்து ஹாசனூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே ரீச் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஹாசனூர் தாண்டி ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நீரோடை மாதிரி போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு, இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மழை வந்ததுக்கு அதுக்கும் ஃபுல்லாக வந்து க்ரீனிஸாக இருக்குது. எல்லா பிளேஸஸும் வந்து க்ரீனிஸாக சூப்பராக பார்க்குறக்கே வந்து கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஊட்டி அளவுக்கு வந்து ரொம்ப சில்டுன்னு இல்லை, ஒரு லைட்டான ஒரு சில்னஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மைசூர் போகிற ரூட்டு, மைசூர் பெங்களூர் போகிற ரூட்டு. இதுக்கப்புறம் போனீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. ஆக்சுவலி இங்கே வர்றப்பே வந்து இந்த ஹாசனூருங்கிறதே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வனப்பகுதி, ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியா. இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். வர்ற வழியிலேயே வந்துட்டு நீங்கள் அனிமல்ஸை பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு ஹாசனூர்லேருந்து கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், அந்த மைசூர் ரூட்டில் வந்து கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போகிற வழி, இந்த ரூட் பார்த்திங்கன்னா செம்ம ஃபாரஸ்ட்டு, ஒரு திக் ஃபாரஸ்ட், ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு நிறையா வந்து மான்கள் பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மான்கள் கூட்டம் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து காட்டுப்பன்றி பார்த்தோம். காட்டுப்பன்றி வந்து அந்த வே நீங்கள் ரோட்லேயே வந்து நின்றுட்டு அது ஏதோ சாப்பிட்டு இருந்துச்சு. பட் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ நீங்கள் எந்த அனிமல்ஸும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது.
ஸோ இங்கே வந்து நீங்கள் யானைகள் பார்க்குறக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன் சிறுத்தைகள் பார்க்குறக்கு, புலிகள் பார்க்குறக்கான சான்சஸ் கூட இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி போகணும். அதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தான். ஸோ அனிமல்ஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அடர்ந்த வனப்பகுதியில் நிறைய மூங்கில் காடுகள் இந்த ஆசனூர் பக்கம் அதிகமாக இருக்குது. யானைகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு இந்த மூங்கில் தூர்கள் தான். அங்கே இரவும் பகலும் 24 மணி நேரம் அது எப்போல்லாம் தேருமோ அந்த நேரங்களில் வந்து சாப்பிடும். அதனால் யானைகள் நடமாட்டம் இந்த பகுதியில் எப்பவுமே இருந்த பகல் நேரங்களில் இரவு நேரங்களில். மைசூர் பகுதியிலிருந்து கரும்புகளோடு தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் அதிகமாக போகும். யானைகள் வந்து சில நேரங்களில் வண்டிகளை குறுக்காட்டி அது தனக்கு தேவையான உணவுகளை கேடும். அந்த வண்டியுடைய டிரைவருக்கு மேலே ஏறி லாரியை வந்து யானைகள் வந்து குறுக்காடுற நேரத்தில் அது சாதாரண போட்டுவிட்டால் அது அதுகளை தின்னுட்டு இருக்கிற நேரத்தில் வண்டியை பாஸ் ஆகி மூவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் போகிறோம். அது வரைக்கும் பாய். ஸோ இந்த மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மலைகளின் அழகு வந்துட்டு நீங்கள் ரசிச்சுட்டே போகலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி போகிற வழி வந்து உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த மழை பெய்யறதுனால ஏற்படுற தண்ணி.